இருந்தவாறு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் கூட நாங்கள் தியானிக்க போகின்ற வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் காலை பொழுதிலும் நாம் தியானிக்க இருக்கின்ற தீர்க்கதரிசி எலிசா என்கின்ற தீர்க்கதரிசியை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். நேற்றைய தினத்திலும் நாம் எலியாவை குறித்து தியானித்தோம். இந்த காலை பொழுதிலே எலிசா தீர்க்கதரிசியை குறித்து தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். எலிசா என்ற பெயருக்கு என் தேவனே ரட்சிப்பு என்று அர்த்தமாகும். ஏலி, ஏல் என்றால் கடவுள், ஏலி என்றால் என் கடவுள் என்று அர்த்தம். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இல்லையா, என் தேவனே என் தேவனே. ஏலி என்றால் மை லார்ட். யாஷா அல்லது யெஷுவா என்றால் ரட்சிப்பு, சால்வேஷன் என்று அர்த்தமாகும். எலிசா என்ற பெயருக்கு தேவனே, என் தேவனே ரட்சிப்பு அல்லது தேவன் என்னை ரட்சிக்கிறார் என்று பொருளாகும். கிறிஸ்துவுக்கு முன்பாக 9வது நூற்றாண்டில், அதாவது 892 798 காலங்களில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக இந்த எலிசாவை நாம் பார்க்கிறோம். எலிசாவினுடைய பேக்ரவுண்ட், ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே இந்த எலிசா அறிமுகப்படுத்தப்படுகிறார். எலியாவினுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்க்கின்றவராக, ஒரு வேலைக்காரனாக இங்கே எலிசா அறிமுகப்படுத்தப்படுகின்றார். இந்த எலிசாவினுடைய குடும்பம் மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்பு நிறைந்த ஒரு குடும்பமாக காணப்படுகிறது. அதற்கு ஒரு அடையாளம் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. 12 ஏர் மாடுகள் அங்கே அவனுடைய குடும்பத்திலே காணப்பட்டது என்று சொல்லி. அந்நாட்களிலே ஒரு ஜோடி மாடு இருந்தாலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக கணக்கிடப்பட்டது. இங்கே 12 ஜோடி ஏர் மாடுகள் அப்படின்னா 24 மாடுகள் அங்கே இருக்கின்றது. இந்த 12 ஜோடி ஏர் மாடுகளிலும் 12வது ஜோடி ஏர் மாடை இவர் அங்கே விவசாயத்திற்கு பயன்படுத்துகின்றவராக காணப்படுகின்றார். இந்த 12 என்று சொல்லுகின்ற போது அங்கே ஒரு அருமையான இறையியல் ஆளர் சொல்லுகிறார், 12 ஏர் மாடுகளுக்கும் இங்கே 12 கோத்திரங்களாக ஒப்பிடப்படுகிறது. ஆக 12 கோத்திரங்களுக்கும் தீர்க்கதரிசியாக இந்த எலிசா நியமிக்கப்படுவதை முன்னறிவிப்பதற்காக காணப்படுகிறது. 12வது அந்த ஜோடியை அவர் கலப்பையில் பூட்டி அங்கே அவர் பணி செய்து கொண்டிருப்பது 11 பேரை தன்னுடைய வேலைக்கு நியமித்து 12வது ஒரு நல்ல தலைவனுக்கு மற்றவர்களையும் வேலை வாங்குகிறார், தானும் வேலை செய்கிறவராக காணப்படுவதை அது குறிப்பதாக ஒரு அருமையான இறையியலாளர் சொல்லுகிறார். இவருடைய ஊர் ஆபேல் மெகோலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேல் மெகோலா என்றால் நடனமாடும் வயல் என்று அர்த்தமாகும். நடனமாடும் வயல். இவருடைய தகப்பனார் பெயர் சாப்பாத். சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இவருடைய அழைப்பை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எலியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது. நீ போய் சாப்பாத்தின் குமாரனை எனக்காக தெரிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 16வது வசனத்தில், நீ போய் அவனை எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இவர் போய் அங்கே எலிசாவை கண்டு தன் சால்வையை அவர் மீது போட்டவுடனே அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் ஏர் மாடுகள், அந்த நுகத்தடி எல்லாவற்றையும், அப்படியே அத்தனை சொத்துக்களையும் விட்டுவிட்டு எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் என்று 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த எலிசாவினுடைய ஊழிய காலங்கள் கிட்டத்தட்ட 50 60 வருஷம் இவர் தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். யெகூவின் காலத்திலும், யோவகாஸ் காலத்திலும், யோவாஸ் ராஜாவின் காலத்திலும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினவராக காணப்படுகிறார்.
இவருடைய அழைப்பு கிட்டத்தட்ட 40 வயதில் இவருக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. 98 96 வயசு, கிட்டத்தட்ட 95லிருந்து 100 வயசு வரைக்கும் இவர் வாழ்ந்து நல்ல முதுமையிலே மரித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எலிசாவினுடைய ஊழியங்களை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எலியாவை விட எலிசாவின் ஊழியங்கள் அவர் கேட்டுக்கொண்டது போல இரட்டிப்பான வல்லமைகளை, இரட்டிப்பான அற்புதங்களை செய்கிறவராக, இரட்டிப்பான அதிகாரத்தை பெற்றவராக எலிசாவின் ஊழியங்கள் காணப்பட்டது. எலியா 14 அற்புதங்களை செய்திருக்கிறார். எலிசா 28 அற்புதங்களை செய்திருக்கிறார். எலியா 14 அற்புதங்கள், எலிசா 28 அற்புதங்கள். எலியாவையும் எலிசாவையும் குறித்து நாம் சற்று ஒப்பிடுவோம் என்று சொன்னால், எலியாவினுடைய ஊழியங்கள் எல்லாம் நியாய தீர்ப்பை குறித்து, கர்த்தருடைய வல்லமையை குறித்து, அதிகாரத்தை குறித்து, விக்கிரக ஆராதனைக்கு எதிராக அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் கண்டிப்பை குறித்து, ஆண்டவருடைய அந்த கோபத்தின் தன்மையை எச்சரிக்கக்கூடிய ஊழியங்களாக எலியாவின் ஊழியங்கள் எல்லாம் காணப்பட்டது. அவர் வனாந்தரத்திலும் மலைகளிலும் அவர் தனித்து வாழ்ந்து வந்தவராக எலியாவின் ஊழியங்கள் காணப்பட்டது. ஆனால் எலிசாவினுடைய ஊழியங்களை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், கடவுளுடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவும், அவருடைய அந்த கம்ஃபர்டிங் பராமரிப்பு, தேற்றுதல், அதை குறித்து அவர் சொன்னார். ஜனங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்துகிறவராக, ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்து வருகிறவராக எலிசாவினுடைய ஊழியங்கள் காணப்பட்டது. எலியாவினுடைய பேக்ரவுண்டு அதை குறித்து எதுவும் நமக்கு அதிகமாக சொல்லப்படவில்லை. டைரக்டாக திஸ்பியன் ஆகிய எலியா அப்படின்னு தான் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எலிசாவினுடைய ஊழியத்தை பார்க்கின்ற போது அவருடைய குடும்பத்தின் பின்னணி, அவர் பார்த்த வேலைகள், அவருடைய அழைப்பு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் ஆண்டவர் அழைத்த அத்தனை ஊழியர்களும் அத்தனை தீர்க்கதரிசிகளும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்களே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மோசே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டார். கிதியோன் அங்கே கோதுமையை புடைத்து கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் கிதியோனை தெரிந்து கொண்டார். தாவீதையும் அவனமாகவே தெரிந்து கொண்டார். ஆமோஸ் காட்டிலே அத்தி பழங்களை பொறுக்கி கொண்டிருக்கிற போது ஆமோஸை அழைத்து தெரிந்தெடுத்து பயன்படுத்தின ஆண்டவர். ஏசாயா தேவனுடைய ஆலயத்திலே அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற போது அவனை தெரிந்தெடுத்த ஆண்டவர். இங்கே எலிசா ஏர் மாடுகளை பூட்டி தன் வயலிலே உழுது கொண்டிருக்கிற போது எலிசாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆக தேவனுக்கு தேவை ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றவர்களை ஆண்டவர் தம்முடைய பணிக்காக, தம்முடைய ஊழியத்திற்காக அவர் தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறார். சும்மா இருக்கிறது போதும் என்று சொல்லி அப்படியே இருப்பவர்களை ஒரு நாளும் ஒரு காலமும் தேவன் பயன்படுத்துவதில்லை. அவருக்காக எதையாவது செய்து கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எலியாவினுடைய ஊழியங்களில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க செய்தார். 3 ஆண்டு மழை பெய்ய செய்தார். 3 ஆண்டு மழை செய்ய நிப்பாட்டினார். இந்த எலிசாவினுடைய ஊழியங்களை பார்த்தோம் என்று சொன்னால், யோர்தானை இவரும் 2ஆக பிரிந்தது. எரிகோவிலே தண்ணீர் அங்கே உப்பா இருந்ததை அவர் அந்த மோசமான தண்ணீரை அவர் நல்ல தித்திப்பான தண்ணீராக, ஆசீர்வாதமான நீரூற்றாக மாற்றினார். எலியாவினுடைய ஊழியத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் ஆகாப, ஏசபேல, இப்படி ராஜ்யங்களை எல்லாம் கடுமையாக எதிர்த்தவர் எலியா. ஆனால் எலிசாவினுடைய ஊழியத்தை பார்த்தோம் என்று சொன்னால், ராஜாக்களுக்கு, தலைவர்களுக்கு நல்ல ஆலோசனை கூறின ஒரு நல்ல தகப்பனாக, யுத்தத்திற்கு செல்லுகிறவர்களுக்கு அந்த டாக்டிக்ஸ், அந்த யுத்த விதிகளை அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக காணப்பட்டார். எலியா சாரிபாத் விதவையினுடைய மகனை அவர் உயிரோடு கூட எழும்பச் செய்தார். எலிசா சூனேமேத்தியாளுடைய மகனை உயிரோடு எழும்பச் செய்தார். மரித்த பின்பும் அவருடைய கல்லறையில் அங்கே போடப்பட்ட அந்த வீரனும் அவனும் உயிரோடு கூட எழும்பப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த எலிசாவினுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு கூட அவர் எவ்வாறு உறவு வைத்திருந்தார் என்று சொன்னால், அவருக்குள்ள இருக்க வேண்டிய அந்த ஒரு வாஞ்சை, எப்படியாவது எலியாவுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை எனக்கு இரட்டிப்பாய் வர வேண்டும். எலியா எலிசாவை அழைத்து, எப்பா கடவுள் என்னை பெத்தேல் மட்டும் போக சொல்லுகிறார், கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு என்னை போக சொல்லுகிறார், எங்கே போனாலும் பரவாயில்ல நான் உம்மோடு கூட வருவேன். அப்புறம் பெத்தேல் இருந்து
எரிகோவுக்கு போக சொல்கிறாரு. பரவாயில்ல, அங்கேயும் நான் வருவேன். அப்புறம் எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு போக சொல்லுகிறார். எவ்வளோ தூரம் அவர்கள் பிரயாணம் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுது, கில்கால்ல இருந்து பெத்தேல் வரைக்கும் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர். முதல்ல அவங்க பிரயாணம் கில்கால்ல இருந்து, நீங்கள் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய விவரங்கள் நமக்கு நன்கு புரிய வரும். எலியா எடுத்துக்கொள்ளப்படுதல், எலியாவினுடைய வல்லமை எலிசாவுக்கு இரட்டிப்பாய் கிடைக்கப்பெறுதல். இப்போ கில்கால்ல இருந்து அவர்கள் முதலாவது பெத்தேலுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு 13 கிலோமீட்டர். பெத்தேல் இருந்து எரிகோவுக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 20 கிலோமீட்டர். இப்போ எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு 10 கிலோமீட்டர். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்? 43 கிலோமீட்டர். இரட்டிப்பான வல்லமை பெற்றுக்கொள்ள என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லி எலியாவை அப்படியே பின்தொடர்ந்த எலிசா பின்பற்றின கிலோமீட்டர் எத்தனை? 43 கிலோமீட்டர்கள் அப்படியே அவர் பின்பற்றினார். இப்போ இப்படிப்பட்ட வல்லமைகளை, இப்படிப்பட்ட அற்புதங்களை, இப்படிப்பட்ட குணங்களை படைத்திருந்த, தன்னகத்தை கொண்டிருந்த இந்த எலிசாவின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல் காரியம் தாழ்மையோடு கூட சேவை செய்தல், ஹம்பிள் சர்வீஸ். தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறுறதுக்கு முன்னாடி எலியாவினுடைய கைக்கு தண்ணீர் வார்க்கிறவராக காணப்பட்டார் இந்த எலிசா. மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், மிகப்பெரிய ஒரு பணக்காரன், ஆஸ்தி படைத்தவன், அந்தஸ்து படைத்தவன். ஆனால் தேவனுடைய ஊழியத்திற்கென்று வந்தபோது, தேவனுடைய அழைப்பை பெற்றபோது எலியாவினுடைய கைக்கு தண்ணீர் வார்க்கிற ஒரு சாதாரண ஒரு பணிவிடைக்காரனாக தன்னை ஒரு அடிமையாக மாற்றிக்கொண்டான். ஆக மிக சிறந்த ஒரு தாழ்மையின் அடையாளமாக இந்த எலிசாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதிகம் படித்திருக்கலாம், அதிகம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கலாம், திறமை படைத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஆக எலிசாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் காரியம் தாழ்மையான பணிவிடை. ஆண்டவர் நம்மை எந்த இடத்துல வைத்திருந்தாலும் சரி, எந்த பொறுப்புகளை தந்திருந்தாலும் சரி, நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவருக்கு பணி செய்ய, அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற சக மனிதர்களுக்கு உதவி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, இந்த எலிசாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி. விடாமுயற்சி. எப்படி விடாமுயற்சி? எலியா சொல்றார், எப்பா இன்னைக்கு கடவுள் என்ன எடுத்துக்கொள்ள போறார், நான் போக போறேன், நீ உன் வேலையை பார். இல்லை, என்னானாலும் பரவாயில்ல, வந்து கொண்டே இருப்பேன். எத்தனையோ தடைகள் வந்த போதும், எத்தனையோ விதமான கேலி பேச்சுகள் வந்த போதும், எத்தனையோ விதமான அவமானங்கள் வந்த போதும், தான் கொண்டிருந்த அந்த வாஞ்சையில், தான் கொண்டிருந்த அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் அவர் விடாமுயற்சியுடையவராகவே காணப்பட்டார். கில்கால்ல இருந்து யோர்தான் வரைக்கும் 43 கிலோமீட்டர் தூரமும் அவர் அப்படியே எலியாவை பின்தொடர்ந்தவராக காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சில நேரம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் விரும்புகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் போராடி ஜெபிக்கிறவர்களாக, விடாமுயற்சியோடு கூட அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். லூக்கா 18வது அதிகாரத்தில் 35வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே கண் பார்வை இழந்த ஒரு குருடன் ஆண்டவரை நோக்கி, இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டு கொண்டே இருப்பான். முன் நடப்பவர்கள் எல்லாரும் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். ஆனால் அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆக தடைகள் வரினும், பிரச்சனைகள் வரினும், பாடுகள் வரினும், ஆண்டவருக்குரிய வாழ்க்கையில், ஆண்டவருக்குரிய அந்த விசுவாசத்தில், பரிசுத்தத்தில், பயபக்தியில், நம்முடைய ஜெப வாழ்க்கையில், சாட்சியின் வாழ்க்கையில் நாம் உறுதியாக நிலைத்து நிற்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது,
இந்த எலிசாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, அவருக்குள்ளே தெளிவான ஒரு ஆவிக்குரிய கண்கள், தெளிவான ஆவிக்குரிய பார்வை அவருக்குள்ளே காணப்பட்டது. ஸ்பிரிச்சுவல் விஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்து விட்டனர். கூட இருக்கிற வேலைக்காரனுக்கு பயம் வந்துட்டு, ஆனால் இவரிடத்தில் காணப்பட்ட அந்த ஆவிக்குரிய பார்வை அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி ஒரு தெளிவான ஆவிக்குரிய பார்வை, விசுவாச கண்களோடு கூட அவைகளை பார்த்தார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். ஆக சூழ்நிலையை பார்க்காம நம்முடைய விசுவாசத்தோடு, விசுவாச கண்களினால என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிற அந்த ஒரு தைரியம் நமக்குள்ளே வேண்டும். சொல்லுவாங்க இல்லையா, உன் பிரச்சனை எவ்வளவு பெருசென்று பார்க்காதே, உன் பிரச்சனைகளை விட உன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று பார். இன்னைக்கு நிறைய நேரம் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ இத்தனை நாளாக வியாதி இருக்குது, இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன், இந்த கண்ணீரில் இருக்கிறேன்னு சொல்லி நிறைய நேரம் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை பாடுகளும் நினைத்து நாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம், வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறோம், நாம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். என் பிரச்சனைகளை விட என் தேவன் பெரியவர். அந்த விசுவாச பார்வை, அந்த ஆவிக்குரிய பார்வை, அந்த ஒரு தைரியம் நமக்குள்ளே வர வேண்டும். எத்தனை விதமான போராட்டங்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். அந்த ஒரு ஆவிக்குரிய பார்வை அவரிடத்திலே காணப்பட்டது நாம் பார்க்கிறோம். 4வது காரியம், பேராசை இல்லாத ஒரு வாழ்க்கை, கண்டென்ட்மென்ட் என்று சொல்லி பார்க்கிறோம். நாகமான் அவனுடைய குஷ்டரோகம் சுகமான போது பரிசு கொடுக்கிறார், காணிக்கை கொடுக்கிறார். ஆனால் இந்த எலிசா என்ன பண்ணிட்டார்? அதை வேண்டாம் என்று மறுத்து விட்டார். பேராசை இல்லாத ஒரு வாழ்க்கை. தான் நினைத்திருந்தால் அதை வாங்கி கொண்டு எப்படி என்றாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் சாதாரண ஒரு காரியத்திற்கு அவர் அடிமை போகவில்லை, சாதாரண ஒரு காரியத்திற்கு அவர் இச்சிக்கவில்லை. ஆனால் அவருடைய வேலைக்காரன் கேயாசி அதில் வீழ்ந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எல்லாவற்றிலும் போதுமானவர்களாக, எல்லாவற்றிலும் நம்மை அடக்கமுள்ளவர்களாக, அடக்கிக் கொள்கிறவர்களாய் காணப்பட, வாழ்ந்து காட்ட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தேவனுடைய வரங்களை, அவர் ஆண்டவருக்கு கொடுத்திருந்த வரங்களை பணத்திற்காக பயன்படுத்தவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வரங்கள், வல்லமைகளை அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டுமே ஒழிய பணத்திற்காக, லாபத்திற்காக, ஏதாவது ஒரு ஆதாயத்திற்காக பயன்படுத்தவே கூடாது என்று சொல்லி இந்த எலிசாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். 4 காரியங்கள் எலிசாவினுடைய வாழ்க்கையில். 1 ஹம்பிள் சர்வீஸ், 2வது பெர்சிஸ்டன்ஸ், 3வது ஸ்பிரிச்சுவல் விஷன், 4வது கண்டென்ட்மென்ட் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் யோசித்து பாருங்கள். எலிசாவை பயன்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் பயன்படுத்தி நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அவருடைய அந்த சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எலியா அஸ்திவாரம் போட்டார் அப்படின்னா எலிசா அதன் மேலே கட்டிடத்தை எழுப்பினவராக நாம் பார்க்கிறோம். எலியா ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய கோபத்தை, ஆண்டவருடைய எச்சரிப்பை அவர் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினார் அப்படின்னா எலிசா ஆண்டவருடைய அன்பை, இரக்கத்தை, கிருபையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அழைப்பிலே ஒரு அர்ப்பணிப்பு காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விடாமுயற்சி, தேவனுக்காக வரங்களை, வல்லமைகளை பெற்றுக்கொள்ள அவர் உறுதியாக, விடாப்பிடியாக அவர் நிலைத்து நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக அவருடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த இடங்களிலே தன்னுடைய சாட்சியை சமுதாயத்திலே அவர் காத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையையும் அப்படித்தான் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். எலிசா ஒரு சாதாரண மனுஷனாக தன் வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் ஆண்டவரிடத்தில் அவர் கொண்டிருந்த அந்த வாஞ்சை அவரை ஒரு அசாதாரண தீர்க்கதரிசியாக பயன்படுத்த முடிந்தது. ஆகவே தான் சொன்னேன், 28 அற்புதங்கள், 28 காரியங்கள் இந்த எலிசாவின் மூலமாக நடைபெற்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம மத்தியிலே எப்பொழுது நம்மோடு கூட வசிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஆஸ்தியையோ, அந்தஸ்தையோ, பட்டயத்தையோ, பலத்தையோ எதுவும் அல்ல. அவருடைய வல்லமைக்காக,
எலிசாவை போல எனக்கு இரட்டிப்பான வல்லமையை வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஏங்குகின்ற ஆத்துமாக்களையே ஆண்டவர் தேடுகிறார். இந்த எலிசாவை போல அந்த வல்லமை எனக்கு வேண்டும். இந்த எலிசாவை போல நான் தாழ்மையோடு காணப்பட வேண்டும். இந்த எலிசாவை போல நான் விசுவாச கண்களினாலே பார்க்க வேண்டும். இந்த எலிசாவை போல நான் பொருளாசையை வெறுத்துவிட வேண்டும் என்கின்ற இருதயங்களை ஆண்டவர் தேடுகிறார். அப்படியே இருந்தவாறு கண்களை மூடி, ஆண்டவரை எங்களை பயன்படுத்தும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவருக்குள் காணப்பட்ட அந்த ஒரு தாழ்மை, ஹம்பிள் சர்வீஸ். இன்னைக்கு நிறைய படிச்சிருக்கலாம், நம்ம ஆண்டவர் நம்ம நிறைய நன்மைகளை தந்திருக்கலாம். நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, லார்ட் வி ஆர் நத்திங் பட் யூ ஆர் எவ்ரிதிங். நாங்கள் எதுவுமே இல்லை சுவாமி, எல்லாமே நீங்க தான். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இருக்கிற இடத்துல ஆண்டவரே நாங்கள் படித்து கொண்டு இருக்கலாம், நாங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம், நாங்கள் அல்லது இல்லத்து தலைவிகளாக இருக்கலாம், அல்லது பணி நிறைவு பெற்றவர்களாக இருக்கலாம், அல்லது ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். நாங்கள் இருக்கிற இடத்துல உமக்கு பிரியமுள்ளவர்களாய் காணப்பட எங்களை பயன்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை பொழுதிலும் எலிசாவின் வாழ்க்கையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. எலியாவை பார்க்கிலும் எலிசா ஆண்டவரே இரட்டிப்பான வரங்களை வல்லமைகளை பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தந்தீர், அவரை பயன்படுத்தினீரப்பா. இந்த காலை பொழுதில் எலிசாவை குறித்து தியானித்திருக்கிற நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் இரட்டிப்பான வரங்களை வல்லமைகளை பெற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களிடத்தில் இருக்கிற குற்றங்கள், குறைகள், எங்களுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தயவாய் மன்னிங்க சுவாமி. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் உள்ள கருவியாக எங்களை பயன்படுத்துங்க. இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் எங்கள் ஆண்டவர் நீங்கள் பரிசுத்தப்படுத்தி பண்படுத்தி நீங்கள் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.